ஒரு நிமிஷம் இருங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேச விரும்புறாருங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, "இந்த உலகத்தில இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தான் சொந்தம் மகனே, மகளே. ஆனா நீங்க ஒரே ஒரு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கன்னு" சொல்றாரு. அது என்ன தெரியுங்களா? பைபிள் வசனம் சொல்லுது. கொஞ்சம் கேளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில, "உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார்ன்னு" சொல்லி போடப்பட்டிருக்குங்க. உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னப்பான்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம லைஃபுக்கு தேவையம்மா. என்ன ஆசீர்வாதம்? நீ பைபிள் படிக்க மாட்ற, பிரேயர் பண்ண மாட்ற, பரிசுத்தமா வாழ ட்ரை பண்ண மாட்ட. இந்த உலகத்துல இருக்க அசுத்தமான பாவமான காரியத்தோட நீ ஓடிக்கொண்டே இருக்க மகனே, மகளே. உலகத்துல உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க தான் போகுது. உலகத்துல இருக்க ஆசீர்வாதம் உனக்கு இருக்க தான் போகுது. நீ ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ள தான் போற. நீ இழந்த காரியத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா நீ என்ன பண்ணு? ஆவிக்குரிய பிள்ளையா இருக்க முயற்சி எடுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அது என்னங்க ஆவிக்குரிய பிள்ளை? குக்கர்ல இருக்க ஆவியாங்க? கிடையாதுங்க. ஏசப்பா நமக்குள்ள இருக்கிற ஆவிங்க. அது பரிசுத்த ஆவி. அது நமக்கு வேணுமாங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணுமாங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கோவம் வரும். நான் பைக்ல போகும்போது என்னோட ஒருத்தன் வேகமா கிராஸ் பண்ணி நான் நட்டி டென்ஷன் எடுத்து அவனை கெட்ட வார்த்தையில திட்டணும்னு தோண பார்த்தீங்களா? அங்க நான் கண்ட்ரோலா இருக்கேனா? அதுதான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள கிரியை பண்றது. அதுதான் தேவை. நமக்குள்ள சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு நமக்கு வேணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. அதுக்கு நமக்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர் தேவைங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா தான் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை. பாத்தியா ஊர் ஏமாத்தினிருக்கு ஏசப்பா பத்தி சொல்லிக்கிட்டேன்னு சொல்லி நம்மள எல்லாரும் சொல்லக்கூடாது. ஏசப்பா பிள்ளை பார்த்தியா எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கான், நல்லா பண்ணிருக்கான், நல்லா வேலைக்கு போறான், நீட்டா இருக்கான், சூப்பர் பையன்பா, கிரேட்டுப்பான்னு சொல்லி உலக ஜனங்கள் நம்மளை பார்த்து மெய்சில் இருக்கணும். எதனால? ஏசப்பாவுடைய பிள்ளை நம்ம அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வேணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு இந்த உலகத்துல நீதியும் நேர்மையா வாழ கத்துக்கணும்னு கத்துப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.